இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிவதற்கு எதிராக கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா மீது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட செயலாளர் ரியாஸ்கான் புகார் அளித்துள்ளார். இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் மத உரிமையை பறிக்கும் வகையிலும் ராஜா பேசியிருப்பதாக கூறி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கல்லூரி ஒன்றில் இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிவதற்கு தடை செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அந்த தடை நீக்கப்பட்டது. இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, பர்தா அணிவதன் மூலம் மாணவிகள் தேர்வில் முறைகேடு செய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கல்லூரிக்குள் பர்தா அணிவதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் ராஜா வலியுறுத்தியிருந்தார். ராஜா அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியரை புன்புறுத்து வகையிலே ரமலான் மாதத்தில் குறிப்பாக பேசும்போது இஸ்லாமியருக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. அவர் மீது காவல்துறையில் வழக்கு கொடுத்து வந்திருக்கிறோம். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நடந்து முடிந்த ஒரு பிரச்சனை, தனியார் கல்லூரியிலே புர்கா அணிந்து வருவதை தடை செய்து வைத்திருந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய பிரச்சனையை வேண்டுமென்றே எழுப்பி இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகத்தினுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே பேட்டி அளித்திருக்கிறார். அது தொலைக்காட்சிகளிலே விவாதமாக வந்திருக்கிறது.